அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் வேலை. இயேசுவின் வேலை என்ன, நம்முடைய வேலை என்ன என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நல்ல ஆளுமைகள் தங்களுடைய வேலை, தங்களுடைய பணி பற்றி தெளிவிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், என்னுடைய பணி என்ன, என்னுடைய பயணத்தின் இலக்கு என்ன என்கிற தெளிவுகளை கொண்டிருப்பவர்கள் நல்ல ஆளுமைகள். இயேசுடைய வேலை என்ன என்பதை பற்றி இயேசுவும் அறிந்திருந்தார், மற்றவர்கள் அறிந்திருந்தார்கள், அழகை அறிந்திருந்தது. மார்க்கு நற்செய்தி 1:24 தீய ஆவி சொல்கிறது, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? ஆகவே இயேசுவின் வேலை அழகைகளை ஒழிப்பது, தீமைகளை ஒழிப்பது. இதுதான் இயேசுடைய வேலை. இயேசுவின் சீடர்கள் அனைவருடைய வேலை அதுதான், தீமைகளை ஒழிப்பது. திருத்துதர் பணிகள் 10:30 வாசிக்கிறோம், இயேசு அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ரொம்ப அருமையான ஒரு செய்தி. இயேசுடைய வேலை அலகையை ஒழித்து அலகையின் பிடியில் இருக்கின்ற அனைவரையும் விடுவித்து நன்மை செய்வது. அதான் இயேசுடைய வேலை. நல்ல ஆளுமைகளின் வேலை அதுதான். இந்த உலகில், இந்த சமூகத்தில் இருக்கின்ற எல்லா தீமைகளையும் ஒழிக்க வேண்டும். அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும், பேதத்தை, வேறுபாடுகளை ஒழிக்க வேண்டும், கல்வி அறிவின்மையை ஒழிக்க வேண்டும், சமத்துவமின்மையை ஒழிக்க வேண்டும். இதுதான் நல்ல ஆளுமைகளுடைய வேலை. இயேசுடைய வேலை, அவர் அழகின் பிடியிருந்த அனைவரையும் விடுவித்து நன்மை செய்து கொண்டே சென்றார். இயேசுவே, உமக்கு என்ன வேலை? எங்களை ஒழிக்கவா வந்தீர்? தீமைகளை, அலகையை, தீய ஆவிகளை, இருளின் ஆற்றல்களை ஒழிப்பதுதான் இயேசுவின் வேலையாக இருந்தது. நல்ல ஆளுமைகளின் வேலை அதுவே. நம்முடைய வேலையும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகில் தீமைகளை ஒழித்து இருளை அகற்றி ஒளியை ஏற்றுவதே, நன்மைகளை செய்வதே நல்ல ஆளுமைகளின் வேலை. அந்த தெளிவு நமக்கு இருப்பதாக நாமும் இயேசுவை போலவே அந்த வேலையை, அந்த பணியை நன்றாக செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.